இதில் எந்த இயர் எடுத்த லோன்? இது எல்லாமே ஃபெப் 2020 எடுத்த லோன். அந்த ஃபெப்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு வீடு, அப்போ எடுத்த லோன். ஓகே. உங்கள் அப்பா அம்மா வாங்கின வீட்டுக்காக நீங்கள் போட்ட லோனுக்கான ப்ரூஃப். இப்போ அப்பா அம்மா கிட்ட இருந்து நீங்கள் வீட்டுக்காக கொடுத்த காசை திருப்பி வரும்னு நினைக்கிறீங்களா, வராதுன்னு நினைக்கிறீங்களா? சின்ன வயசுலேருந்து பெற்று வளர்க்குறாங்க பெற்றவங்கள நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. ஆனால் நாம் சம்பாதிக்கிற காசை அம்மா இருந்தாங்க 10 லட்சம் வச்சுக்கோங்க, நீங்கள் வீடு வாங்கிக்கோங்க அப்படின்னு நாம் ஓகே, நமக்கு அது எந்த சேவிங்ஸும் இல்லை, நம்ம வீட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம கான்சியஸாக கொடுக்கறது வேறு விதம். இல்லை இது நம்மளோட ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட, அம்மா அப்பாக்கான சேஃப்டியும் ப்ளஸ் நம்மளோட ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம அம்மா அப்பா கிட்ட காசை கொடுக்கும்போது ஆஃப்டர் மேரேஜ் அது ஒரு பிரிவினை வந்து அந்த காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே தான் இது பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அப்பா அம்மா கிட்ட கொடுத்த காசு திருப்பி வரும் வராது அப்படிங்கிறத தாண்டி அது வரவே வராது அப்படின்னா பவித்ரா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஓகேவா, எடுத்துப்பீங்களா, சரி பரவாயில்ல சம்பாரிச்சிக்கலாம் அடுத்து அப்படின்னு? கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா 8 வருஷம் கஷ்டப்பட்ட காசுன்றதுனால கஷ்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி எனக்கும் ஒரு பாப்பா இருக்கா, அவளோட ஃப்யூச்சரும் நான் யோசனை பண்ணணும். திரும்ப நான் வேலைக்கு போக எவ்வளோ டைம் ஆகுன்றதும் எனக்கு கிளாரிட்டி இல்லை. அப்படியே போனாலும் நம்ம இவ்வளோ செஞ்சோமே, ஆனால் அதில் நம்மளுக்கு எதுவுமே ரிட்டர்ன்ஸ் இல்லையேன்றது அந்த மன வருத்தம்ன்றது எப்போவுமே இருக்கும் தான்.